ஸோ அதாவது பால் குடிச்சிருச்சு பால் குடிச்சு வயிறு கட்டிக்குது, அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வயிறு உப்பசமாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது அதையும் பார்க்க போகிறோம். அதேமாதிரி அட் த சேம் டைம் குட்டி வாங்கும்போது என்ன மாதிரி குட்டி வாங்கணும் இதெல்லாம் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதேமாதிரி ஆடுகளுக்கு சளி பிடிச்சிக்கிச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுறது இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதேமாதிரி மடி நோய் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 5 விதமான டாபிக் வந்துட்டு இப்போ நம்ம இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இதுக்கு எல்லாம் இதில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஆடு வளர்ப்பில் ஒரு பேசிக்காக அடிக்கடி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது எல்லாமே. அதனால தான் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவில் நான் இதை சொல்லிடுறேன். ஓகேங்களா, இதுக்கு தனித்தனியாக வீடியோ போட முடியாதுன்றதுக்காக ஒரே வீடியோவில் சொல்லிடுறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வியூவர்ஸ் வந்து அப்படியே மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு பிறந்த குட்டிகளுக்கு தான் நடக்கும். அதாவது குட்டி பிறந்த உடனே பால் குடிச்சிட்டு வயிறு வந்துட்டு கட்டிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய பேர் கேட்பாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கெல்லாம் கூட. ஸோ ஃபஸ்ட்டு குட்டி ஒரு 10லேருந்து 15 நாள் குட்டி வந்துட்டு குட்டி போட்டு வந்துட்டு வயிறு அதை குடிச்சிட்டு கட்டிக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா தாய்ப்பால் வந்துட்டு அந்த ஆடோட தாய்ப்பாலை கொஞ்சம் கறந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு அந்த தாய்ப்பால் வந்துட்டு விளக்கெண்ணெய் விட்டுக்கணும். அதாவது எவ்வளோ குடிக்குமோ அவ்வளோ கறந்துக்கணும். எவ்வளோ கொடுக்க போகிறீங்களா ஆட்டுக்கு அவ்வளோ கறந்துக்கிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெயை நீங்கள் விட்டு நல்லா கலக்கிட்டு அதை வந்துட்டு அந்த குட்டிக்கு கொடுக்கணும். அப்படி குட்டிக்கு கொடுத்தோன்னா ஒரு மத்தியானம் கொடுத்தீங்க அப்படின்னா ஈவினிங்குள்ளே வந்துட்டு அந்த வயிறு கட்டி இருக்குது பற்றி அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துட்டு அது மோஷன் போயிடும். ஓகேங்களா, அன்றைக்குள்ளவே அது சரியாயிடும். ஓகேங்களா, இது வந்துட்டு பிறந்த 10 நாள் குட்டி 15 நாள் குட்டிக்கெலாம் இந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா, இது வந்துட்டு குட்டிகளுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது வயிறு உப்பசத்துக்கு என்ன பண்ணுறது, ஜீரண கோளாறு ஆகுது, அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லி நிறைய பேர் நான் இதை பற்றி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கேன் நம்மளுடைய சேனலில். இப்போ ரீசெண்டில் கூட ஒரு 2-3 வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இருந்தாலுமே இந்த ஒரு ட்ரிக்கையும் நான் சொல்கிறேன், இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஆட்டுக்கு வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம், அதாவது ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கணும். அந்த ஒரு எலுமிச்சம்பழ சாறில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு போட்டுக்கணும். புரியுது? இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு பெரிய ஆட்டுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இது சின்ன ஆட்டுக்கு வந்து அப்படியே அதுலேருந்து கலந்து அப்படியே கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா முடிஞ்சு. ஓகேங்களா, ஒரு ஆட்டுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சு அதில் 1 ஸ்பூன் அளவு சோடா உப்பு போட்டுக்கணும். அதேமாதிரி அது கூட இஞ்சியும் போட்டுக்கணும். இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு 3 ஸ்பூனு சர்க்கரை, நம்ம இந்த சர்க்கரை இருக்குது பார்த்தியா, சுகர், அது கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி இது எல்லாத்தையுமே சேர்த்து வடிகட்டி அந்த தண்ணி மாதிரி வரும். அதை வந்துட்டு நீங்கள் ஆடுகளுக்கு உள்ளே கொடுத்துடணும். அதாவது வாய்க்குள்ளே சிரிஞ்சு விட்டு இழுத்து அதை வாய்க்குள்ளே அடிச்சிட்டிங்கன்னா அது வந்துட்டு ஜீரண கோளாறு உடனே சரியாகும். இது வந்துட்டு இதுவும் ஒரு ட்ரிக். அதனால் வந்துட்டு நான் சொல்கிறேன், இதுவும் ஒரு டிப்ஸ். இதுக்கு முன்னாடி நிறைய போட்டிருக்கேன், அது கூட இதையும் சேர்த்துக்கோங்க. இதை பண்ணாலுமே வந்துட்டு ஏன்னா அதில் இருக்கிற பொருள் ஒரு சிலது கிடைக்காம போகலாம், இதில் இருக்கிற மாதிரி பொருள்கள் உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு நான் இதை சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இதுலேயும் வந்துட்டு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு